யூஎஸில் இருக்கிற ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கு நாம் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா அந்த எபிசோட முதல்ல பாருங்கள். இந்த எபிசோடில் நாம் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம், அதை நாம் எப்படி சூஸ் பண்ணுறது, அதைத்தான் விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஃபோர்-இயர் டிகிரி ஆஃபர் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட 2600க்கு மேலே யூஎஸில் இருக்குது. இதில் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ராக்சிமேட்டாக 28%, மிச்சம் எல்லாம் ப்ரைவேட். இதில் ஒரு நல்ல காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியை நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? ஒரு காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி டாப் 100ல் இருந்தாலே அது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் தான். டாப் 50ல் இருந்தால் இன்னும் பெட்டர். யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் எல்லாம் usnews.comல பார்க்கலாம். அண்டர் கிராஜுவேட் ரேங்கிங், கிராஜுவேட் ரேங்கிங், அப்புறம் ஒவ்வொரு மேஜருக்கும் தனி ரேங்கிங் அப்படின்னு பல வகையில் யூஎஸ் நியூஸ் யூனிவர்சிட்டிஸை ரேங்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன மேஜர் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியலை அப்படின்னா ஜென்ரல் அண்டர் கிராட் ரேங்கிங்ஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேங்கிங்கை யூஸ் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் மேஜர் ஸ்பெசிஃபிக்காக ரேங்கிங்கை பார்க்கலாம். இந்த ரேங்கிங்கை நாம் அப்சல்யூட்டாக எடுத்துக்கக்கூடாது, இதை ஒரு கைடன்ஸாக தான் எடுத்துக்கணும். 5th ரேங்கிங் யூனிவர்சிட்டிக்கும் 7th ரேங்கிங் யூனிவர்சிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு வருடம் UIUC 5வது இடத்துல இருக்கும், அடுத்த வருடம் பார்த்தா ஜார்ஜியா டெக் 5வது இடத்துல இருக்கும். ரேங்கிங் வைஸ் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஐவி லீக் யூனிவர்சிட்டிஸ் மேலே ஒரு கண் இருக்கும். அது என்ன ஐவி லீக்? இன்றைக்கி எல்லோரும் ஐவி லீக்னா டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அது 1954 யூஎஸ் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு 8 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஸ்போர்ட்ஸ் கான்ஃபரன்ஸுக்காக அவங்க சேர்ந்து ஆரம்பித்த ஒரு குரூப் தான் இந்த ஐவி லீக். யூபென், கொலம்பியா, ஹார்வர்ட், டார்ட்மவுத், ஏல், கார்னல், பிரவுன் அண்ட் பிரின்ஸ்டன், இந்த 8 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து தான் ஐவி லீக் உருவாக்கப்பட்டது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கான்ஃபரன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட குரூப்பை இன்றைக்கி நாம் அகடமிக் எக்ஸலன்ஸுக்கு ப்ராக்சியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டாப் 10 யூனிவர்சிட்டிஸில் 4 தான் ஐவி லீக். அதுவும் இன்ஜினியரிங் டாப் 10ல் கார்னல் மட்டும்தான் ஐவி லீக். MIT, ஸ்டான்ஃபோர்ட், கார்னிகி மெல்லன் எல்லாம் டாப் 5ல் இருந்தாலும் அதெல்லாம் ஐவி லீக் கிடையாது. சம்திங் டு பி அவேர் ஆஃப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 50ல் சீட் கிடைச்சாலே பெரிய விஷயம், எல்லாமே சூப்பர் யூனிவர்சிட்டிஸ். ஆனால் இந்த டாப் 10க்கு உள்ளே போகணும்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பெர்ஃபெக்ட் GPA 4.0, நியர் பெர்ஃபெக்ட் SAT, ACT ஸ்கோர்னு வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் டாப் 10ல் சீட் கிடைக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வச்சுருக்கீங்க, அதனால் டாப் 10 ஷுர் ஷாட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அதில் அட்மிஷன் கிடைக்க படிப்பு கூட வேறு நிறைய விஷயங்கள் வேணும். முக்கியமாக நிறைய லக் வேணும். டாப் 10க்குள்ளே போகிறதுக்கு தான் இந்த பிரச்சனையே தவிர அதுக்கு மேலே உள்ள யூனிவர்சிட்டிஸ் நல்ல ஸ்கோராக இருந்தால் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, இப்போ நமக்கு யூனிவர்சிட்டி ரேங்கிங் பார்க்க தெரியுது. நமக்கு மேட்ச் ஆகிற யூனிவர்சிட்டியை எப்படி சூஸ் பண்ணுறது? என்ன கேட்டால் 10 யூனிவர்சிட்டிஸை டார்கெட் பண்ணுங்கள், மிஞ்சி போனால் 12. இன்றைக்கி எல்லா கிட்ஸும் 20, 25ன்னு அப்ளை பண்ணுறாங்க. அது அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். 10, 12 தாராளமாக போதும். ஆனால் நம்ம பேச்சை யார் கேட்குறா? உங்கள் GPA SAT ஸ்கோருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 4 யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் டார்கெட் யூனிவர்சிட்டிஸ். மேட்ச்னா அந்த யூனிவர்சிட்டியோட ஆவரேஜ் ஸ்கோருக்கு போகாதீங்க, அதுக்கும் மேலே ஹையர் எண்டில் மேட்ச் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு யூனிவர்சிட்டியோட SAT ரேஞ்ச் 1450 to 1550ன்னு வச்சுக்கோங்க. அவங்க GPA 3.75க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் SAT ஸ்கோர் 1520க்கு மேலே இருக்கணும், GPA 3.85க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் இந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் டார்கெட்டில் வச்சுக்க முடியும். உங்கள் ஸ்கோருக்கு கீழே எதிர்பார்க்குற யூனிவர்சிட்டிஸ் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சேஃப் ஆப்ஷன். அப்புறம் உங்கள் ஸ்கோர் ஒரு யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குற ஸ்கோர் ரேஞ்சில் லோவர் எண்டில் இருக்கிற மாதிரி 3 யூனிவர்சிட்டிஸ். இதில் இடம் கிடைக்க கஷ்டம், ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ரீச்னு சொல்லுவாங்க. ஸோ 4 டார்கெட், 3 சேஃப், 3 ரீச். நம்ம டார்கெட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு லொக்கேஷன். நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நல்ல யூனிவர்சிட்டிஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு முடிவெடுத்துட்டோம்னு வச்சுப்போம். நாங்கள் இருக்கிறது சிகாகோ. எங்களை சுற்றி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்: யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அர்பனா-சாம்பைன் 5th ரேங்கிங், பெர்டியூ 16th ரேங்கிங், யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் மேடிசன் 16th ரேங்கிங். இந்த 3 முதல்ல சூஸ் பண்ணுவோம். இது நம்ம ப்ரொஃபைலுக்கு செட் ஆகுமா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய US ஹை ஸ்கூல்ஸ் காலேஜ் ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ் வச்சுருப்பாங்க. என் பையனோட ஸ்கூலில் நேவியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நேவியன்ஸ் மாதிரி ஸ்கொயர், மாயா லேர்னிங் அப்படின்னு இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்கள் ஹைஸ்கூல் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ட்ரை டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது நேவியன் சைட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அர்பனா-சாம்பைனோட பேஜ். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரியுது, எங்கள் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நமக்கு தேவையானது இந்த ஸ்கேட்டர்கிராம். இதை பார்த்தா கொஞ்சம் இருக்குதுல்ல.
ஜூம் இன் பண்ணி ஆவரேஜ் ஜிபிஏ அண்ட் ஆவரேஜ் எஸ்ஏடி எங்கே இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆவரேஜ் எஸ்ஏடி ஸ்கோர் 1460, ஆவரேஜ் ஜிபிஏ 3.75. யுஐயூசியோட ஜென்ரல் அக்செப்டன்ஸ் ரேட் 42%. அதாவது 100 கிட்ஸ் அப்ளை பண்ணால் 42 பேருக்கு தான் அட்மிஷன் கிடைக்கும். எங்கள் ஸ்கூலோட அக்செப்டன்ஸ் ரேட் 75%. பட் இது ஓவரால் ஸ்டாட்ஸ். நமக்கு நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற ஸ்டாட்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஜிபிஏ 4.0, எஸ்ஏடி ஸ்கோர் 1560 அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். ஜூம் இன் பண்ணி நம்ம ஸ்கோர் ரேஞ்சுக்கு போவோம். இது கடந்த 5 வருட டேட்டா. இதில் க்ரீன் செக் பாக்ஸ் எல்லாம் அக்செப்டட், ரெட் கிராஸ் எல்லாம் டினைடு. ஸோ ஜிபிஏ பாட்டம் ரேஞ்ச் நம்ம ஜிபிஏ 4.0ல் 0.1 குறைச்சி 3.9 வச்சுப்போம். எஸ்ஏடி பாட்டம் ரேஞ்ச் நம்ம ஸ்கோர் 1560ல் 20 பாயிண்ட் குறைச்சி 1540 அப்படின்னு வச்சுப்போம். 1540 எஸ்ஏடி ஸ்கோர் 3.9 ஜிபிஏக்கு மேலே இருக்கிற அக்செப்டட் டேட்டா கிட்டத்தட்ட 100, டெனைட் 2. ஸோ நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற அக்செப்டன்ஸ் ரேட் 98%, 73% இல்லை, 100% கிட்ட இருக்கிற அக்செப்டன்ஸ் ரேட்டை கண்டிப்பாக சேஃப்னு சொல்லலாம். இதே மாதிரி பர்டியூக்கு பார்த்தா ஜென்ரல் அக்செப்டன்ஸ் ரேட் 50%, ஸ்கூல் அக்செப்டன்ஸ் ரேட் 54%. ஆனால் நம்ம ப்ரொஃபைலுக்கு 32ல் 1 தான் டினைட், 97% அக்செப்டன்ஸ் ரேட். இதையும் சேஃப்னு சொல்லலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின், அதோட ஜென்ரல் அக்செப்டன்ஸ் ரேட் 51%. ஆனால் நம்ம ப்ரொஃபைலுக்கு 26க்கு 26 அப்படின்னு 100% அக்செப்டன்ஸ் ரேட். கண்டிப்பாக இது நம்ம ப்ரொஃபைலுக்கு சேஃபான காலேஜ். இந்த 3 நம்ம ப்ரொஃபைலுக்கு சேஃபான காலேஜ்னு தெரிஞ்சாலும் இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு டாப் 20க்குள்ளே வர யூனிவர்சிட்டிஸ். அதனால் இதை நாம் சேஃப்னு வச்சுக்காம டார்கெட்டுன்னு வச்சுக்கலாம். இதையும் விட சேஃபான காலேஜாக அட்லீஸ்ட் 2 நாம் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் சிகாகோ அண்ட் இல்லினாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த 2ஐயும் நாம் சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ ரீச்சுக்கு போவோம். எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட், கார்னிகி மெலன், இந்த 3ஐயும் ரீச்சுன்னு வச்சுப்போம். நம்ம ப்ரொஃபைலுக்கு எம்ஐடியோட அக்செப்டன்ஸ் ரேட் 24%, ஸ்டான்ஃபோர்ட் 21, கார்னிகி மெலன் 43%. இப்படி நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கும் நம்ம அக்செப்டன்ஸ் ரேட் உருவாக்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த நேவியன்ஸில் நம்ம வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் பார்க்கலாம். ஜார்ஜியா டெக்கோட அக்செப்டன்ஸ் டேட்டாவை பார்த்தா மோஸ்ட்லி பெர்ஃபெக்ட் ஜிபிஏ 4.0 வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அட்லீஸ்ட் 3.9 ஜிபிஏ. எஸ்ஏடி ஸ்கோரை விட ஜிபிஏக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜார்ஜியா டெக். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவை பார்த்தா ஏர்லி டெசிஷனுக்கு கிளியர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மொத்த 18 அட்மிஷனில் 12 ஏர்லி டெசிஷன், 3 ஏர்லி ஆக்ஷன், 3 ரெகுலர். இந்த டேட்டாலாம் நம்ம டெசிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ தான் உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் யூனிவர்சிட்டினா நீங்கள் கண்டிப்பாக ஏர்லி டெசிஷனுக்கு இங்கே அப்ளை பண்ணணும். இந்த நேவியன்ஸில் என்ன ட்ராபேக்னா இதில் மேஜர் படி அக்செப்டன்ஸ் டேட்டா பார்க்க முடியாது. அர்பனா சாம்பியன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 5th ரேங்கிங் யூனிவர்சிட்டி. இங்கே நம்ம 98% அக்செப்டன்ஸ் ரேட்டுன்னு பார்க்குறது ஜென்ரல் அட்மிஷனுக்கு தான், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இல்லை. அதுக்கு நாம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் பண்ணணும். ரெடிட்டில் நிறைய பேர் டேட்டா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட் அவுட் ஆஃப் ஸ்டேட் பாய்ஸ்னால் 3.75% தான், அவுட் ஆஃப் ஸ்டேட் கேர்ள்ஸுக்கு 8.5%, இன்ஸ்டேட் பாய்ஸ்னால் 13%, கேர்ள்ஸுக்கு 29%. இந்த மாதிரி டேட்டாலாம் நம்ம ரெடிட்டில் சர்ச் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இருக்கிற சான்ஸ் பற்றி ஒரு ஐடியா கொடுக்கும். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் டியூஷன் ஃபீஸ். இதுவும் நாம் யூஎஸ் நியூஸ் சைட்லேயே பார்த்துக்க முடியும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் எல்லாமே வருஷத்துக்கு $50,000 மேலே. அதுவும் டாப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா $70,000 கிட்ட போயிடும். ஸ்டிக்கர் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க மெரிட்டை பொறுத்து அட்மிஷனை கொடுத்துருவாங்க. ஆனால் ஃபீஸ் எல்லோருக்கும் ஒரே ஃபீஸாக இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இன்கம் அண்ட் அசட்ஸை பொறுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உருவாக்கி ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ எம்ஐடியை எடுத்துப்போமே, உங்கள் ஃபேமிலி இன்கம் 200,000க்கு கீழே இருக்குது, உங்கள் அசட்ஸும் பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் டோட்டலி ஃப்ரீ. இதே இது உங்கள் ஃபேமிலி இன்கம் 100,000க்கு கீழேனா ஃபீஸ் மட்டும் இல்லை, லிவிங் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து அவங்க கவர் பண்ணுவாங்க. அதனால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் இன்கம் அண்ட் அசட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுபடும். பப்ளிக் இன்ஸ்டேட்னா ஃபீஸ் சீப்பாக இருக்கும். எங்களுக்கு யுஐயூசி ஃபீஸ் இன்ஸ்டேட்டுங்கிறதுனால $18,000. அவுட் ஆஃப் ஸ்டேட்னா இதை விட டபுளுக்கு மேலே பே பண்ணணும், $38,000. இது டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது கூட ஒரு $20,000 லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு சேர்த்துக்கோங்க. ஸோ எம்ஐடினா மொத்த செலவுக்கு வருஷத்துக்கு $85,000. யுஐயூசினா மொத்த செலவு இன்ஸ்டேட்னா $38,000, அவுட் ஆஃப் ஸ்டேட்னா $58,000. சரி, இதில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான்னா தட் டிபெண்ட்ஸ். ஸ்காலர்ஷிப் 2 வகையாக இருக்கும். ஒன்று மெரிட் பேஸ்ட், பியூராக ஸ்டூடெண்ட்டோட மெரிட்டை பொறுத்து கொடுப்பாங்க. அதுவும் நிறைய இருக்காது.
யுஐயூசியில் ஒரு வருஷத்துக்கு 9,000 அண்டர் கிராட் ஸ்டூடெண்ட் சேருவாங்க. அதில் ஒரு 100லேருந்து 200 பேருக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும் $1000 இருக்கலாம், அல்லது ஃபுல் டியூஷன் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுற அளவுக்கு வர கூட இருக்கலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஆஃபர் பண்ணுற ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ஸ் அவங்க சைட்லேயே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது யுஐயூசியோட மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த ஸ்டாம்ப் ஸ்காலர்ஷிப் பாருங்கள், டியூஷன் ஃபீஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப். இது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வருஷத்துக்கு ஒரு 20 பேர் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே யூனிவர்சிட்டி லெவல் ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த யூனிவர்சிட்டி லெவல் ஸ்காலர்ஷிப் போக நீங்கள் சேருகிற காலேஜும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணலாம். யுஐயூசியில் கிரைஞ்சர் இன்ஜினியரிங் காலேஜ் தனியாக ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுவாங்க. டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $15,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக $45,000 வரைக்கும் எல்லாம் யுஐயூசியில் ஸ்காலர்ஷிப் வாங்கின பசங்கள்லாம் இருக்கிறாங்க. பட் லைக் ஐ செட், இட் இஸ் வெரி ரேர். மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. பொதுவாக இன்ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் முக்கியம்னா உங்கள் இன்ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்னென்ன ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் டோன்ட் கவுண்ட் ஆன் இட். ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அதை ஒரு போனஸாக நினச்சிக்கோங்க. இதெல்லாம் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப். இது போக நீட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. பொதுவாக $75,000 கீழே ஃபேமிலி இன்கம் வச்சுருக்கிறவங்களுக்கு நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நம்ம மக்கள் அந்த கேட்டகரியில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்கிற அப்ளிகேஷன் டெட்லைன். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான விஷயம். எல்லா காலேஜிலுமே ரெகுலர் டெசிஷன் டெட்லைன் இருக்கும். அது பொதுவாக January 1st வீக்கில் இருக்கும். இதில் எந்த குழப்பமே இல்லை. சில டாப் காலேஜஸில் இடின்னு சொல்லப்படுற ஏர்லி டெசிஷன் இருக்கும். இடி டெட்லைன் பொதுவாக November 1st இருக்கும். ஆனால் இடியில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏர்லி டெசிஷனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு அவங்க அட்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அது பைண்டிங் கமிட்மெண்ட். அதனால் இடியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். அந்த யூனிவர்சிட்டியோட ஃபுல் ஃபீஸை பே பண்ணுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இடியில் அப்ளை பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இடியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிளியர் அட்வான்டேஜ் இருக்குது. அது உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ்னால் கண்டிப்பாக இடியில் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்ம லிஸ்ட்டில் கார்னிகி மெலன் அண்ட் ஐஐடி மட்டும்தான் இடி ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணால் தெரியும், கார்னிகி மெலனில் இடிக்கு அட்வான்டேஜே கிடையாது. ரெகுலர் டெசிஷன் அக்செப்டன்ஸ் ரேட்டும் இடி அக்செப்டன்ஸ் ரேட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதனால் கார்னிகி மெலனுக்கு இடியில் அப்ளை பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. ஐவி லீக்ஸில் கார்னல், யூபென், ஏல், ப்ரவுன் மற்றும் கொலம்பியா இவங்க எல்லோரும் இடி ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஒரு காலேஜ் உங்கள் ஃபஸ்ட் சாய்ஸாக இருந்தால், அதுவும் அதுக்கான மொத்த ஃபீஸையும் நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால், அப்போ மட்டும்தான் நீங்கள் இடி ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்புறம் அடுத்த ஆப்ஷன் இஏன்னு சொல்லப்படுற ஏர்லி ஆக்ஷன். ஏர்லி ஆக்ஷனும் இடி மாதிரி தான். அதுக்கும் பொதுவாக டெட்லைன் November 1st தான் இருக்கும். ஆனால் ஏர்லி ஆக்ஷனில் என்ன வித்தியாசம்னா, இதில் நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தாலும் நீங்கள் அதில் சேரணும்னு அவசியம் இல்லை. நான் பைண்டிங் கமிட்மெண்ட். இடினா அவங்க அட்மிஷன் கொடுத்துட்டா நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்தாகணும். ஆனால் ஏர்லி ஆக்ஷனில் அப்படி சேரணும்னு அவசியம் இல்லை. இது ஃபஸ்ட்டு வித்தியாசம். அடுத்த வித்தியாசம், இடியில் நீங்கள் ஒரு காலேஜுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இஏல நீங்கள் எத்தனை காலேஜுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இஏல இருக்குது. பொதுவாக எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் இஏ ஆஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இஏல அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஹைலி காம்படிட்டிவான காலேஜ் அண்ட் மேஜர்னால் இஏலேயே மோஸ்ட்லி ஃபுல்லாகிடும். ரெகுலர் டெசிஷனுக்கு நிறைய சீட்ஸ் மிச்சம் இருக்காது. அதனால் நீங்கள் டாப் 50 இருக்கிற பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இஏல அப்ளை பண்ணுங்கள். அடுத்த ஆப்ஷன் REAன்னு சொல்லப்படுற ரெஸ்ட்ரிக்டட் ஏர்லி ஆக்ஷன். இதுவும் இஏ மாதிரியே தான். November 1st கிட்ட தான் டெட்லைன் இருக்கும். இதுலேயும் அவங்க அட்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக போய் சேரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் REAல அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியோட REAல நீங்கள் அப்ளை பண்ணிட்டா வேறு எந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும் நீங்கள் இடிலேயோ இஏலேயோ அப்ளை பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டி இஏக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி REA ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கால்டெக், பிரின்ஸ்டன், ஹார்வர்ட் அவங்களும் REA ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஸ்டான்ஃபோர்டுக்கு REA அப்ளை பண்ணுறதா இருந்தால் மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோட REA, அதாவது கால்டெக், பிரின்ஸ்டன், ஹார்வர்டுக்கெல்லாம் REAல அப்ளை பண்ணக்கூடாது.
அதே மாதிரி எம்ஐடி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிறதுனால அதுக்கும் நாம் இஏயில் அப்ளை பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கார்னிமெலன் அண்ட் ஐஐடி அவங்க இடிக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க போய் தான் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏர்லி ஆக்ஷன். ஆனால் யுஐயூசி, பர்டியூ, விஸ்கான்சின் மேடிசன், யுஐசி இதெல்லாம் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸுங்கிறதுனால இதுக்கெல்லாம் இஏயில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குதுல்ல? நான் தான் சொன்னேனே இது கொஞ்சம் குழப்பமான சாப்டர்னு. இன்னொரு தடவை இந்த டெட்லைன்ஸ் சாப்டரை பாருங்கள், தெளிவாக புரியும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இடி, இஏ ஆர் இஏக்கு மட்டும்தான். ரெகுலர் டெசிஷன் டெட்லைனுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எத்தனை காலேஜுக்கு வேணால் ரெகுலர் டெட்லைனுக்கு முன்னால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் ஃபீஸ், அக்செப்டன்ஸ் ரேட், டிஃப்ரெண்ட் டெட்லைன்ஸ்னு போட்டு வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச காலேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ். நான் மிஸ் பண்ணின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.